ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வெயினோட ஹெல்த்தை எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் பாதிக்குதுங்கிறத பற்றி பேசலாம். ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி ஒபிசிட்டி செகண்ட் ஒபிசிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வெயின் ரிலேட்டட் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது சுகர், டயபிட்டிஸ் நபர்களுக்கும் இந்த வெயின் தொந்தரவு இருந்துச்சுன்னா இதனால் வரக்கூடிய வெயினோட தொந்தரவு இன்னும் ஃபாஸ்டராக பிரச்சனைகளும் அதோடைய காம்ப்ளிகேஷன் வரத்துக்கும் இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூணாவது பார்க்கும்போது பிளட் ப்ரெஷர் இருக்க நபர்களுக்கு அவங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ், ஏற்கனவே வேரிகோஸ் வெயின்ஸ், கால் வீக்கம், கால் அரிப்பு, காலில் புண்ணு வர்றது, ப்ளீட் ஆனது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும்போது இந்த பிபி நிறையா இருக்க நபர்களுக்கும் இந்த வேரிகோஸ் வெயின்ஸோட தொந்தரவை இன்னும் ஸ்பீடாக அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் மூணுமே சேர்ந்து ஒரு சிலருக்கு இருக்கும்போது இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்கிறோம். ஸோ உடம்போட டே டு டே பிரச்சனைகளும் அதனால் வரக்கூடிய தலைவலிகளும் அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், அதனால் வரக்கூடிய பாதிப்பை இந்த மூணு கண்டிஷனும் அதிகப்படுத்துது. நம்ம இதை மூணுத்தையுமே இன்றைக்கி அதை பற்றி ஒவ்வொரு கண்டிஷனும் இந்த வெயினோட பிரச்சனையை இன்னும் எப்படி அதிகமாக்க போகுதுங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். பருமனாக இருக்க நபர்கள், சுகர் வந்த நபர்கள், பிபி இருக்கக்கூடிய நபர்கள், மெட்டபாலிக் சிண்ட்ரோம், பிஎம்ஐ அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களாம் பல பேருக்கு வெயின் தொந்தரவு இருக்கும். ஆனால் அவங்க இந்த பிபி, சுகர், ஒபிஸாக இருக்கும், பிஎம்ஐ அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இதிலே வைத்தியம் பண்ணிவிட்டு இந்த வெயினோட தொந்தரவு அவங்க டே டு டே சஃபர் பண்ணாலும் அவங்க அதை தெரிஞ்சிக்காமல் அப்படியே காலந்தாழ்த்தி பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையோடு வராங்க. அதனால தான் இந்த மூணுமே இருக்கும் போது எப்படி இந்த வெயினோட பிரச்சனையை நம்ம பாதுகாக்கிறது, எப்போ நம்ம டாக்டர் அணுகுறத பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வெயின் தொந்தரவுனா என்னங்கிறது ஒரு ஷார்ட் ரீகேப் பண்ணிக்கலாம். இந்த வேரிகோஸ் வெயின் நபர்களுக்கு நீண்ட நாளாக இந்த வெயினில் ரத்தம் தேங்குறதுனால அதை நம்ம க்ரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். அதாவது பல ஆண்டு காலமாக காலில் இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் வர்றதுனால ரத்த தேக்கம் ஏற்பட்டு அவங்களுக்கு கால் வீக்கம், கால் ஹெவியாக கனமாக இருக்கிறது, நைட் ஆனால் மசில் கிராம்ஸ் வர்றது, தோல் கருத்து போய் அரிப்பு புண்ணு வருது, ப்ளீட் ஆகிறது, பிளட் கிளாட் வருது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ், இந்த இவ்வளோ சிம்டம்ஸு சேர்த்து தான் நம்ம க்ரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி, வெயினில் ரத்த தேக்கம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவு வர்றது அடிக்கடி நம்ம பார்க்குறோம். இந்த தொந்தரவு ஒபிசிட்டி எப்படி இந்த வெயின் தொந்தரவை மோசமாக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பேசுவோம். ஒபிசிட்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர். வெயினோட பிரச்சனைகளை அதிகமாக ஆக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னால் ஒபிசிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ஜாஸ்தி பண்ணும். இப்போ பருமனாக இருக்க நபர்களுக்கு கண்டிப்பாக சர்க்குலேஷன் கீழே காலில் இருதயத்தை நோக்கி போகிறது பல தடைகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அவங்களால மொபிலிட்டி இருக்காது. ஸோ அவங்க மொபிலிட்டி இருந்தால் தான் ரத்தம் காலில் ஆங்கிள்லேருந்து காஃப் மசில் வழியாக ஏறி கண்டசதையிலேருந்து தொடைக்கு தொடையிலேருந்து வயிறுக்கு மேலே ஏறி இருதயத்தை போய் சேரணும்னா நீண்ட தூரம் அந்த வெயின்லேருந்து போகக்கூடிய ரத்தம் பயணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒபிஸாக இருக்க நபர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொபிலிட்டி ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அவங்களோட ஆங்கிள் மூமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட், காஃபோட மசில் பவரும் ரெஸ்ட்ரிக்டடாக, நடக்கிறதே அவங்க ஸ்பீடாகவும் நடக்க மாட்டாங்க. ஸோ ஸ்லோவாக நடக்கிறதுனால அவங்க ஜென்ரலாகவே சர்க்குலேஷன் கீழேருந்து மேலே போகிறதுல அந்த காஃப் மசில் பம்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மசில் சரியான முறையில் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தம் தராது ரத்தம் மேலே போகிறதுக்கு ஒபிஸாக இருக்க நபர்களுக்கு. ரெண்டாவது ஒன்ஸ் ரத்தம் அப்படியே காலிலேருந்து தொடை வரையில் போயிட்டு அதுக்கப்புறம் வயிறை நோக்கி போகும்போது இந்த ஒபிஸாக இருக்க நபர்களுக்கு வயிறுலேயும் நிறைய ஃபேட் இருக்கிறதுனால அவங்க அப்டாமினல் மூமெண்ட்ஸ், ஆனால் வயிறு ரெஸ்பிரேஷனில் மூச்சு விடும் போது நல்லா விரிவடையணும், நல்லா உள்ளார போகணும். ஓகேங்களா? அது விரிவடையக்கூடிய தன்மை ஃபேட்டாக இருக்கும் போது அவங்களுக்கு கொழுப்பெல்லாம் நிறையா சேர்றதுனால அப்டாமினல் ஒபிசிட்டி இருக்கிறதுனால அந்த ஃபேட் அந்த அப்டாமினல் மூமெண்ட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ இயற்கையாகவே தொடவரல் ரத்த ஓட்டம் வந்தாலுமே தொடையிலேருந்து இருதயத்தை போகிறதுக்கு வயிறை தாண்டி போகும்போது அவங்களால கம்ப்ளீட்டாக நார்மல் சர்க்குலேஷன்லேயே அவங்களுக்கு காலிலேருந்து மேலே கூடியதில் நிறையா தேக்கம் ஏற்படுது, வெயின் தொந்தரவு இல்லைனாலுமே. ஸோ இது ஏற்கனவே வெயின் தொந்தரவோடு இருக்க நபர்களுக்கு இன்னும் ரத்த தேக்கம் ஏற்படுறதுனால கண்டிப்பாக அவங்க கால் ஹெவினஸ் ஃபீல் பண்ணுவாங்க, கால் இன்னும் டைட் ஆகுறது, கால் இன்னும் ஹெவியாக ஆகுறது, கால் சைஸ் ஸ்வெல்லிங்கும் பெருசாக ஆகுறது பை எண்ட் ஆஃப் த டே. இதில் அவங்க இன்னும் நடக்கிறது கம்மி பண்ணிவிட்டு நிறையா சஃபர் பண்ணுற நபர்கள் இன்டென்ஸாக சஃபர் பண்ணுவாங்க. அது அவ்வளோ ஈஸியாக இல்லை. அவங்க வெளியில் சொல்ல அவங்க எல்லாமே என்னென்னா நான் வெயிட்டாக இருக்கிறதுனால தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் வெயிட்டாக இருக்கிறதுனால சர்க்குலேஷன் பாதிக்கிறத பற்றி அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே ஒபிசிட்டி நம்ம வெயிட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, வயிறுக்கு வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணலாமா, இப்படி போகிறாங்களே தவிர காலில் சர்க்குலேஷன் எப்படி பாதிக்கிறத பற்றி அவங்க கவனிக்க தவறுறாங்க. இதெல்லாம் என்னென்னா நாளடைவில் போக
தோல் கருத்து போய் அவங்களுக்கு ஈஸியாக அரிப்பும் ஏற்பட்டு காலில் புண்ணு வரதையும் பார்க்குறோம். ஒபிஸாக இருக்க நம்மளுக்கு காலில் புண்ணு வந்து ஆறது வந்து நீண்ட நாள் ஆகும். ஸோ ஒபிசிட்டி வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிஸ்க் ஃபேக்டர். வெயினோட தொந்தரவுகள் அதோட தீவிரத்தை ஏற்கனவே வெயினில் ரத்தத்தை ஏற்படுற நபர்களோட தீவிரத்தை இன்னும் அதிகமாக்கி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதோட இன்னொரு முக்கியமானது என்னென்னா, ஒபிஸாக இருக்க நபர்களுக்கு பிளட் கிளாட், வெயினில் பிளட் கிளாட் வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீனஸ் த்ரோம்போஎம்பாலிசம் சொல்லுவோம். அவங்க மொபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால சர்க்குலேஷன் வந்து தேங்கி கிளாட் உருவாகக்கூடிய பார்க்கும்போது இந்த ஒபிசிட்டிங்கிறது ஒரு ஹை ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கிளாட் ஃபார்மேஷன். கால்லேருந்து இறுதி நோக்கி கிளாட் வந்து லங்ஸுக்கும் போகலாம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தொல்லையாக இருக்குது ஒபிசிட்டிங்கிறது. வெயின் பிரச்சனையோடு சேர்ந்து வரும்போது இன்னும் ப்ராப்ளம் தரலாம். ஸோ அடுத்த டிசீஸ் கண்டிஷன், இன்னும் சைலண்ட்டாக பல பேருக்கு வந்து உடம்புல வந்து சுகர் அப்படியே இருக்கலாம், டயபிட்டிஸ் இருக்கலாம். அவங்க வந்துட்டு இன்னும் டே டு டே சுகர்னாலே அவங்களுக்கு பாதிப்புகள் பல உறுப்பில் அதிகமாகலாம். இதோட அவங்களுக்கு வந்து வேரிகோஸ் வெயின்ஸோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த சுகருங்கிறது எப்படி அவங்களுக்கு வந்து தொந்தரவு அதிகமாக்கும்னு பார்க்கும்போது அது 3-4 விதத்தில் அது தொந்தரவு வந்து வெயினோட தொந்தரவை வேரிகோஸ் வெயின்ஸும் சேர்ந்து சுகரும் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 3-4 விதத்தில் அந்த டயபிட்டிஸ் வந்து வெயின் தொல்லை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜென்ரலாக வந்து சுகர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு காலில் உணர்வு கம்மி, ஓகேங்களா. ஸோ உணர்வு கம்மினா அவங்களுக்கு வந்து நியூரோபதிங்கிற ஒரு கண்டிஷனால் கீழே வந்து அவங்களுக்கு தொடு உணர்ச்சி கம்மியாக இருக்கும். இந்த தொடு உணர்ச்சி கம்மியாக இருக்க நபர்களுக்கு காலில் ரத்தம் தேங்கி வெயின்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் காலில் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, ஏதாவது ஒரு இடத்துல கொசு கடிக்கும் போது அவங்க ஏதாவது நகம் பட்டு சொரிஞ்சிடுறாங்க. காலில் கீழேருந்து கிருமி ஏறி காலில் இன்ஃபெக்ஷன் மேலே பரவுறதுலாம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த உணர்வு தன்மை, ஸோ தொடு உணர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளார போகிறதும் அவங்களுக்கு டக்குன்னு உணர்வு தெரியாது. ரெண்டாவது கால் வலி வந்தாலும் தெரியாது. கால் வந்து செவந்து போய் கால் வந்து நீர் ஏதாவது வெளில லீக் ஆகி பஸ்ஸோ இல்லை கால் வந்து ரொம்ப ஹெவியாகும் போது தான் அவங்க கவனிக்கிறாங்க, லேட்டாக தான் கவனிக்கிறாங்க. ஸோ சுகர் வந்த பேஷண்ட்ஸ் நியூரோபதினால் காலில் இன்ஃபெக்ஷன் வந்தாலோ காலில் புண் வந்தாலோ அவங்க டிடெக்ட் பண்ணக்கூடியது லேட்டாக தான் டிடெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா உணர்வு தன்மை கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி வெயின் தொந்தரவுனால புண் ஏற்பட்டு லேட்டாக வரக்கூடிய நபர்களும் இருக்காங்க, இன்ஃபெக்ஷன் வந்து லேட்டாக வரக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ரெண்டாவது வந்து சுகர் வந்த பேஷண்ட்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் காலில் செல்லுலைட்டிஸோ இல்லை காலில் புண்ணோ வந்துச்சுன்னா சுகர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு எதிர்ப்பு சக்தி நார்மலாகவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து செகண்ட் இன்ஃபெக்ஷன் பரவுறது இன்னும் ஃபாஸ்டராக பரவிடும். ஸோ காலில் உணர்வு தன்மை கம்மியாக இருந்தாலும் புண் வந்தாலும் கவனிக்க தவறிடுறாங்க. மூணாவது பிரச்சனை பார்க்கும்போது சுகர் வந்த பேஷண்ட்ஸில் காலில் இருக்கக்கூடிய ஆர்ட்ரிஸ், நல்ல ரத்த குழாய், அந்த நல்ல ரத்த குழாயிலையும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொழுப்பு படிகிறதுனால நல்ல ரத்த குழாயிலையும் அடப்புகள் ஏற்படலாம். ஸோ வந்து வெயினில் மட்டும் ரத்தத்தேக்கம் ஏற்பட்டு வேரிகோஸ் வெயின் மட்டும் இருக்காது அவங்களுக்கு. அவங்க அதோடு சேர்ந்து நாடின்னு சொல்லக்கூடிய நல்ல ரத்த குழாயிலையும் தமனிலையும் அடப்புகள் கூடயே அந்த ஏஜாக சுகர் நீண்ட நாள் இருக்கிற நபர்களுக்கு அதுலேயும் வந்து பாதிப்பு ஏற்படுறதுனால காலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் கம்மியாக ஆகுது. ரெண்டாவது வந்து ரத்த தேக்கமாக ஆகும்போது புண் வந்தால் ஆறக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து டயபிட்டிஸ் இந்த பேஷண்ட்ஸ்க்கு கம்பைன்ட் சர்க்குலேட்டரி ப்ராப்ளம், கம்பைன்னா ஆர்ட்ரிலையும் ப்ராப்ளம் இருக்கலாம், வெயின்லையும் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால் வந்து அதை வந்து அவங்க ஈஸியாக வந்து அதை கவனிக்க தவறிட்டாங்கன்னா பிரச்சனைகள் வந்து பல மடங்கு பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி மல்டிப்ராங்னா உணர்வு தன்மை கம்மியாக இருக்குது, இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அவங்களால அதை வந்து ஈஸியாக எளிதாக தெரிஞ்சிக்க முடியாது, லேட் ப்ரெசன்டேஷன் இன்ஃபெக்ஷன் வரும்போது. மூணாவது வந்து காலில் வந்து கம்பைன்ட் ஆர்ட்ரி வெயின் டிசீஸ் இருந்துச்சுன்னா புண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. புண்ணு வந்தாலும் ஆறக்கூடிய வாய்ப்புகள் லேட்டாக தான் ஆறும். ஸோ அவங்களும் வந்து முன்கூட்டியே தொந்தரவு அடிக்கடி வருதுன்னா சுகர் வந்த பேஷண்ட்ஸும் இதை வந்து ஒரு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மூணாவது ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம வந்து டிசீஸ் கண்டிஷன் வந்து இந்த வெயின் தொந்தரவை இன்னும் அதிகமாகக்கூடிய இதுன்னு பார்க்கும்போது பிளட் ப்ரெஷர். இந்த பிளட் ப்ரெஷருங்கிறது வந்து எப்படி வந்து ஒருத்தருடைய வெயின் தொந்தரவை அதிகமாகுதுன்னு பார்க்கும்போது ஜென்ரலாகவே எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வந்து சர்க்குலேஷன்னா ரத்த ஓட்டம் போகுதுன்னா எல்லா உறுப்புக்கும் நல்ல ரத்த ஓட்டம்னா நியூட்ரிஷன் கலந்து ஆக்சிஜன் கலந்த ரத்த ஓட்டம் ஒரு உடல் உறுப்புக்கு போகணும். அந்த உணவெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதோட கழிவு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னொரு ரத்த குழாய் இருக்குது, வெயினுங்கிறது. ஸோ 2 ரத்த குழாய்க்கு வந்து நிறையா ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்டர் கனெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. 2 ரத்த குழாயும் தனித்தனியாலாம் போகலை, ரெண்டுத்துக்கும் நடுவில் இதுலேருந்து அதுக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு நபருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் நிறையா வருதுன்னா நல்ல ரத்த குழாய் நாடி, அதாவது ஆக்சிஜன் கலந்து கொண்டு போகக்கூடிய ரத்த குழாயில் ப்ரெஷர் நிறையா இருக்குது. அவங்களுக்கு வந்து அது விரிவடையக்கூடிய தன்மை இன்னும் ஜாஸ்தியாகவும் அதனால் வந்து அந்த ரத்த குழாயும் வீக் ஆகிறதுனால அந்த பிளட் ப்ரெஷர் அதில் ப்ரெஷர் நிறையா அதிகமாச்சுன்னா அந்த ப்ரெஷர் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து வெயினுக்கும் அது டிரான்ஸ்மிட் ஆகுது. எது வழியாக டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா அந்த வெயினுக்கு ஆர்டரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய மைக்ரோ சர்க்குலேஷன் சொல்லுவோம், கேப்லரிஸ், வென்யூல்ஸ், ஆர்டீரியோல்ஸ்னு சொல்லுவோம். அந்த மைக்ரோ சர்க்குலேஷனுக்கும் அந்த பிளட் ப்ரெஷர் வந்து அந்த ப்ரெஷரை டிரான்ஸ்மிட் பண்ணுது. இப்போ ரத்த ஓட்டத்தில் பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால காலில் ரத்தம் நிறையா போகும்போது அந்த பக்கமும் அது கிளியர் ஆகி போனதான் இந்த பிளட் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து
ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கும். இப்போ வெயினுக்கு சரியாக போகாமல் இருக்க கண்டிஷன் வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்ட்ரியிலும் நிறையா ரத்தம் போகுது, ரத்தம் ப்ரெஷர் நிறையா இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் வெயினில் வந்து சரியான முறையில் கிளியர் ஆகாமல் திருப்பி இருதயத்தை நோக்கி போகாமல் வெயின்லேயும் ரத்தம் தேங்கும் போது இந்த பிளட் ப்ரெஷர் வந்து இன்னும் ரத்த தேக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய இன்டைரக்ட் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் பிளட் ப்ரெஷர் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே வெயினில் தொந்தரவு இருந்துச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாக ஆகிறதுனாலையும் வெயினில் ஆல்ரெடி ரத்தம் தேங்க ஆகிறதுனாலையும் இன்னும் மேற்கொண்டு ரத்தம் தேங்கக்கூடிய வாய்ப்புகளை வெயினோட செல்ந்து போகக்கூடிய தன்மையினால் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்க தன்மையினால் இன்னும் அதிகப்படுத்துது. ஸோ வந்து அதனால் கால் வீக்கம், லெக் ஸ்வெல்லிங் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் மேற்கொண்டு தோல் கருத்து பேய், அரிப்பு வந்து இதெல்லாம் வந்து நான் ஒரு நாள் 2 நாள் நடக்கக்கூடிய பிரச்சனையாக நான் சொல்லலை. நீண்ட ஒரு பல வருஷமாக இந்த மாதிரி ஒபீஸாக இருக்க நபர்கள், பல வருஷமாக சுகர் இருக்க நபர்கள், பல வருஷமாக பிளட் ப்ரெஷர் இருக்க நபர்களோடு அவங்க வேரிகோஸ் வெயின்ஸ் இந்த மாதிரி வெயின் தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த மாதிரியான சைலண்ட்டாக பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து இது 3மே இருந்ததுன்னா தொந்தரவு அடிக்கடி வெயினால் கால் வலி, கால் வீக்கம், தோல் கருத்து போய் அரிப்பெல்லாம் வரும்போது அவங்க வந்து இந்த 3 விதமான கண்டிஷன் ஒபிசிட்டி, பிளட் ப்ரெஷர், சுகர் இருக்க நபர்கள் வந்து அதை வந்து கரெக்டான வாஸ்குலர் சர்ஜன்ஸ் அணுகி அதை மேற்கொண்டு இன்னும் தொந்தரவு ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும்போது டெஃபினட்டாக ஒரு வாஸ்குலர் சர்ஜன் அணுகி வேரிகோஸ் வெயின் தொந்தரவை நம்ம கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணோம்னா இந்த தொந்தரவு வந்து அதை காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக தடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பிரச்சனைகளும் இருந்தால் வாஸ்குலர் சர்ஜன்ஸ் அணுகி வேரிகோஸ் வெயின் சம்மந்தமான பிரச்சனையை குணப்படுத்திட்டிங்கன்னா அதனால் வரக்கூடிய சிம்பிள் தொந்தரவுகள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.